இன்னைக்கு நம்ம ஹிரோனோ காகிரா அப்படிங்கிற ஒரு புது அனிமி தான் பார்க்க போகிறோம். போலில் கூட போட்டிருந்தேன், எல்லாரும் இந்த அனிமிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. டாக்டர் எலிஸ் போலன்னு கவலைப்படாதீங்க. இப்போ போயிட்டு இருக்குல்ல பிப்ளியோஃபைல் பிரின்சஸ், அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் எலிஸ் போட்டுடலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. அவள் எந்திரிச்சிட்டு இது மாதிரி ஒனிகிரி மருவை சீல் பண்ணியாச்சு, எப்போதும் போல் அந்த கீஃபி வில்லேஜ் இப்போ அமைதியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி வந்துட்டு இந்த பொண்ணு மீட்சுருங்கிற பொண்ணுக்கு குட் மார்னிங் சொல்கிறா. அவளும் வந்து டமாக்கி எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கா ஹீரோயினி. கிளம்பி போகிறப்ப என்ன சொல்கிறான்னா, அப்போனா இனிமே என்னை யாரும் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவளோட குட்டி ஃபாக்ஸ் வேற வருது, அது பேர் ஓச்சான். அதே எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா இங்கே 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, பிரின்சஸ் என்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தானே மீரேனி சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க சொல்கிறாங்க, எப்போதும் நம்ம எல்லாரும் ஒன்றா தானே போவோம், அதான் ஏஞ்சோன்னே இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன டக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு பையன் சொல்லிட்டு இருக்கான், எல்லாரும் இப்படி ஒன்றா இருந்தால் தான் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேர் சிஞ்சி. ஹீரோயினி பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க அந்த ஓமிங்கிறவர் சொல்கிறாரு, சரி சரி மணி ஆயிடுச்சு போகணும்ல, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே இப்போ ஸ்கூலுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. போய் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் டமாக்கி சொல்கிறான், உங்கள் எல்லாருக்குமே உடம்பு சரியானதை நினச்சி எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், நாங்கள் எத்தனை தடவை வந்துட்டு சொல்கிறது, எங்கள் பிளட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ அடிப்பட்டாலும் சீக்கிரம் குணமாயிரும், எங்களை பற்றிலாம் நீ கவலையே பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிஞ்சின்னு சொல்கிறான், எங்களை நினச்சி நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்களே அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், எனக்கு உடம்பு சரியாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே முட்டை மாதிரி ஒன்று வந்து நிற்கிது. ஹீரோயினி பார்த்துட்டு யோசிக்கிறா, ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, இங்கே வந்ததுலேருந்து என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த முட்டையா இருக்க தான் பார்த்துருப்பா போல, அதான் சொல்லிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு ஒன்றை தானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அது வந்து கேட்குது வேற, காணிக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாக்லேட்டையும் எடுத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்படியே நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு வரான். ஃபஸ்ட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் பயந்து காட்டுக்குள்ளே ஓடி இருக்கா. ஓடினதுக்கப்புறம் பார்த்தா டக்குமா தான் அங்கே வந்துட்டு இவளை காப்பாற்றிருப்பான். பார்த்தா அங்கே பேய்ங்க மாதிரி நிறையா வந்திருக்கு. அதுங்கள்ட்டேருந்து இவளை காப்பாற்றி எப்படி இதுங்களை ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திர பேப்பரும் கொடுத்து அதையும் சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் தான் பாட்டிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பாட்டி ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி ஒனிகிரி மாறு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்கும் போல, அதை தான் காட்டுறாங்க. அது வந்து கடவுளால் படைக்கப்பட்ட முதல் ஆயுதம், அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம். அது இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அப்படிப்பட்ட அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடை சீல் பண்ணி பாதுகாத்து வைக்க வேண்டியது இந்த டமாயோரி குடும்பத்தோட பொறுப்பு. அதனால இதுக்கடுத்து வாரிசா இருக்க போகிறது இந்த பொண்ணு தான். அதனால நீ தான் டமாயோரி பிரின்சஸ், இனிமே நீ தான் அந்த ஸ்வாடை வந்து சீல் பண்ணி வைக்கணும், அந்த ஒனிகிரி மாரை வந்து சீல் பண்ணி வைக்கணும், இனிமே அதுவும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் இவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கு, எப்படி இப்போ டீமன்ஸ் கூட எல்லாம் சண்டை போடுறது அது மாதிரிலாம் ரொம்ப பயந்து தான் இருக்கா. ஆனால் நான் வந்து இந்த பதவியிலேருந்து ஓடவே இல்லை, ஏன்னா இவங்க எல்லாரும் என்னை எப்போதுமே பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஸ்கூல் நடந்துறப்ப பெல் அடிச்சுது, ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ஓடி வராங்க. அப்புறம் இந்த பசங்களை ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் மகிரோவை ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஹீரோயினி நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்து லைப்ரரியில் ஒரு பையனை பார்த்துருப்பா. அவன் வந்து அடுத்து சொல்லியிருந்திருப்பான், இது மாதிரி நாங்கள்லாம் வந்து மனுஷங்களே கிடையாது, ஒருவேளை அந்த ஒனிகிரிமாரோட சீல் மட்டும் போயிட்டுன்னு வையி எங்கள் எல்லாரையுமே மக்கள் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, இதுதான் எங்களோட நிலைமை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, நான் வந்து எப்போதும் உங்களை எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், மனுஷன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கவலையாக இருப்பாள். அடுத்த சீன்லேயே வந்து சோகமாக நின்றுட்டு இருப்பா. அப்போ தான் அந்த மாஸ்டர் வருவாங்க, ஏன் இப்படி குழுவில் சோகமாக நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவள் சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாரும் அது அவங்களோட விதி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவ சொல்கிறாரு, ஓ அதாவது இந்த ஒனிகிரி மாருவை சீல் பண்ணுறதுக்கு டமாயோரி குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த டமாயோரி பிரின்சஸை பாதுகாக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் எங்களோட டியூட்டி. நீ வந்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நேரம் போக போக உனக்கு எல்லாமே புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி பலதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கப்பா குரல் கேட்குது. இப்போ ப்ரெசென்ட்டில் கட்டுறாங்க. அந்த பசங்க கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ரொம்ப நேரமாக நீ அந்த பக்கம் நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்படி பார்த்துட்டு இருக்கா. இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க. இன்னொரு குட்டி பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க லேடிகிட்ட கேட்டுட்டு இருக்கா, வீர் ஏதாச்சும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தகவல் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து சொல்கிறான், இன்னும் எதுவுமே கிடைக்கல அரியா அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. திருப்பி அவள் வந்து பாசிட்டிவ் வச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம டமாக்கி எப்படி இந்த குட்டி பொண்ணை பார்த்தான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கேட்டிருப்பா, நீ யாருன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருப்பா, என் பேர் அரியா, இந்த லோகோஸை சேர்ந்தவங்க, இந்த லோகோஸுங்கிறது ஒரு இயக்கம், இவங்க வந்து வில்ல டீம் மாதிரிங்க, நான் வந்து எனக்கு தேவையானது ஒன்று இங்கே இருக்குது, அதை திருப்பி எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. செம்மையாக சண்டை போயிட்டு இருக்கோம். நம்ம டமாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கா, அரியா ஏன் இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது எல்லாமே பிளாக் புக்கில் எழுதப்பட்டிருக்கு, அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு ஹோலி உமன், கடவுளோட மெசேஜர், இது மாதிரி கடவுளோட வார்த்தைகளை மட்டும்தான் நான் கேட்பேன், இந்த உலகத்தில் இருக்க அந்த பவரை வந்து எனக்கு சொந்தமாக்கிக்க போகிறேன்
அதனால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே ஹீரோயினி உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்கே கட்டுறாங்க. அப்படியே அந்த பசங்கள்லாம் பேசிட்டு வரதை பார்த்துட்டு திருப்பி அவள் பாசிட்டிவ் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னன்னா அந்த டக்குமா இருக்கான ஹீரோ அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், என் உடம்புல வந்து ஒரு டீமன் இருக்கு, அது வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க, அது வந்து இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு கொடூரமான பவர் கொண்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லியிருப்பான். ஹீரோயினி அதெல்லாம் கிட்ட அவ சொல்லியிருப்பா, என்னோட முன்னோர்கள் தானே அதை சீல் பண்ணி வச்சது, நீ கவலைப்படாத, நான் வந்து டமாயோரி பிரின்சஸா முழுசா மாறினதுக்கு அப்புறம் அந்த டீமனை வந்து உன்கிட்ட ஓட்டிடுறேன், இதே மாதிரி உன்னோட டியூட்டிலேருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன், கவலைப்படாத டக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதே மாதிரி இங்கே பெரிய சண்டை போயிட்டு இருக்குமா. அப்போ என்ன இருக்குன்னா இவன் வந்து மொத்தமாக தன்னோட சுயநினைவே இழந்து ஒரு டீமனாக மாறி இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினி தான் வந்து சொல்லுவா, டமாயோரி பிரின்சஸான நான் வந்து உனக்கு கட்டளை ஏறுறேன், அமைதியாயிரு, பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் வந்து கண்ட்ரோலுக்கே வந்திருப்பான். அந்த ஒனிகிரிமாரோட பவரையே கண்ட்ரோல் பண்ணி இவன் தன்னோட பழைய நிலைக்கு சண்டைக்கு தயாராக இருந்திருப்பான். அப்போ தான் வந்து பாட்டி சொல்கிறாங்க, அந்த லோகோஸ் அதான் அந்த அரியா கெட்ட பொண்ணுக்கிட்ட, இது மாதிரி பாத்தி இல்லை, அந்த ஒனிகிரிமாரும் இந்த கார்டியன்ஸ் எல்லாருமே வந்து டமாயோரி பிரின்சஸ் கையில் தான் இருக்காங்க, அவளோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, நீ வந்து அந்த பவரை எதிர்க்க முடியும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு பார்த்துட்டு சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதான் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டை தான் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா அந்த ஒனிகிரி மரம் அந்த ஸ்வாடுக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. கடைசியாக எல்லாமே சரியாக முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப பின்னாடி அந்த ஓமி வந்து கூப்பிட்றாரு, எல்லாம் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்கிறப்ப, நான் போயிட்டு இந்த அஷியாவை பார்த்து பேச போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டால், இது மாதிரியே லோகஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் சொல்லியிருந்தேன், ஆனால் அங்கே அவங்கள பற்றி எந்த தகவலுமே கிடைக்கல, அவங்களோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அங்கேயும் யாருமே இல்லை, ஸ்ட்ராங்கான பேரியர் மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஆனாலும் அவங்க நடமாட்டாங்க தென்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஓமி சொல்ல, அப்போ தான் ஹீரோயின் கேட்குறா, அப்போ நான் இன்னும் அந்த ஒனிகிரி மரம் எடுக்கிறதுலேருந்து அவங்க கைவிடலையா அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சரி வீடு திருப்பி வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதோட என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்க, திருப்பி அவங்க வந்தால் கூட எடுக்க முடியாது, ஏன்னா வந்து கிராண்ட்மா வந்து பவர்ஃபுல்லான பேரியர் போட்டிருக்காங்க அந்த ஒனிகிரி மருக்கு, யாரால இதை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு அங்கேருந்து நடந்து போக அப்படியே நைட் ஆயிடுது. அங்கே பார்த்தா காட்டு பக்கம் அந்த டீமன்ஸ் மாதிரி பேய்ங்க மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அது வந்து இந்த ஓமி பார்த்துடுறாரு, இதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இங்கே ஓடி வராரு. அங்கே வந்து பாட்டி மிக்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இவர் வெளில நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் நினச்ச மாதிரி தான் அந்த சீல் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, இது எப்போ வேணால் வந்து பிரேக் ஆகலாம், அதுக்காக நம்ம எப்போதுமே தயாராக இருக்கணும், அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும், மிச்சரு இந்த தடவை நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், அஃபரிங் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு வேலை நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஒனிகிரி மாதிரி அந்த ஸ்வாடை தான் கட்டுறாங்க. அதுலேருந்து அப்படியே கருப்பு புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. அதோடைய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். இந்த எபிசோட் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட் பார்க்காம இருந்துடாதீங்க. இதுவும் ஒரு ரொமான்டிக் அனிமி சீரிஸ் தான். அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.